Hi, welcome. ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஜாவா ஊப்ஸ் கான்செப்ட் பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ. எந்த ஒரு ஜாவா இன்டர்வியூக்கு போனாலுமே வந்துட்டு ஜாவா ஊப்ஸ் கான்செப்ட் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு ஜாவா ஊப்ஸ் கான்செப்ட் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, மெத்தட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸ்னா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இங்கே பாருங்க, நான் அனிமல் வந்து கிளாஸ்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ கிளாஸ்னா அனிமல், இப்போ டாக், கேட் இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. ஸோ இந்த டயக்ராம் வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளாஸ்ங்கிறது அனிமல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லை டெம்ப்ளேட் மாதிரி சொல்லலாம் கிளாஸ். இப்போ ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, டாக், கேட் இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஜெக்ட். இதெல்லாம் வந்துட்டு ரியல் வேர்ல்டு என்டிட்டி. ஆனால் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரியல் வேர்ல்டு என்டிட்டியே இல்லை. ஸோ ரியல் வேர்ல்டு என்டிட்டி இல்லைன்னா வந்துட்டு அது வந்துட்டு மெமரி வந்து ஆக்குப்பையே பண்ணாது ஓகேங்களா. ஸோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து நாட் அ ரியல் வேர்ல்டு என்டிட்டி. இது வந்து ஜஸ்ட் அ டெம்ப்ளேட் இல்லைனா ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம் ஓகேங்களா. இது வந்து மெமரி வந்து ஆக்குபை பண்ணாது. ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ்னு சொல்லலாம். அது வந்துட்டு ரியல் வேர்ல்டு என்டிட்டி. ஸோ ரியல் வேர்ல்டு என்டிட்டியில் இருந்துச்சுன்னா அது வந்து மெமரி வந்து ஆக்குபை பண்ணும் ஓகேங்களா. ஒரு அனிமல்ங்கிறது கிளாஸ்னா டாக், கேட் இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஜெக்ட்னு சொல்லும். ஸோ இதில் மெத்தட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து டாக்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதோட பிஹேவியர், இந்த ஆப்ஜெக்டோட பிஹேவியர் ரெப்ரசென்ட் பண்றது தான் மெத்தட். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, டாக் இருக்கு இல்லைங்களா. டாகோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா அந்த ஈட், ரன், பார்க்கிங் இதெல்லாம் வந்துட்டு டாகோட பிஹேவியர் ஓகேங்களா. அதாவது இந்த ஆப்ஜெக்டோட பிஹேவியர், அந்த ஆப்ஜெக்டோட பிஹேவியரை ரெப்ரசென்ட் பண்றது தான் மெத்தட். ஸோ இப்போ கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, மெத்தட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஓவரால் ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நம்மளுக்கு ஓவரால் ஐடியா வந்துருச்சு இல்லைங்களா. கிளாஸோட சின்டெக்ஸ் பார்க்கலாம். access modifier, class, class name. ஸோ இதுல இருந்தே சொல்லலாம் நம்ம கிளாஸ் நம்ம எப்பயுமே வந்துட்டு அப்பர் கேஸ்ல தான் வந்து எழுதணும் ஓகேங்களா. ஸோ கிளாஸுக்குள்ள தான் வந்து மெத்தட், கன்ஸ்ட்ரக்டர், ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதுதான் வந்து கிளாஸோட சின்டெக்ஸ். மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கோட்ஸ்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து பர்ஃபார்ம் பண்ணும் ஓகேங்களா. இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா access modifier, return type, மெத்தடோட நேம். ஸோ இதுலேருந்து நம்ம சொல்லலாம், இங்கே பாருங்க மெத்தடோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே வந்துட்டு லோவர் கேஸில் தான் வரணும் ஓகேங்களா. இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஆக்சஸ் மாடிஃபையர்னா ஒன்றும் இல்லைங்க, பப்ளிக், பிரைவேட். ஸோ இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸ் மாடிஃபையர் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்தர் வீடியோஸில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாக் ஆப்ஜெக்ட், அதோட பிஹேவியர் ஈட், ரன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு மெத்தட்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட், ஸோ ஆல்ரெடி நம்ம ஆப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் அ ரியல் வேர்ல்ட் என்டிட்டி. ஸோ அதனால மெமரி வந்து ஆக்குபை பண்ணும். ஆப்ஜெக்ட் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்துட்டு டாக் ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது ஆப்ஜெக்ட்ல என்னென்ன இருக்கும், அதோட நேம், ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, டாக்ங்கிறது அதோட நேம். அதுக்கப்புறம் அதோட ஸ்டேட் இல்லை ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லலாம். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாக் எக்ஸாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டேட்ஸ் இல்லை ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா அதோட கலர், பிரீட், ஏஜ் இதெல்லாம் வந்துட்டு அதோட ஸ்டேட் ஆட்ரிபியூட்ஸ். அதுக்கப்புறம் அதோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ஈட், ரன், பார்க்கிங். ஸோ இதெல்லாம் அதோட பிஹேவியர்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஆப்ஜெக்டோட பிஹேவியரை ரெப்ரசென்ட் பண்றது தான் மெத்தட் ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, இப்போ நம்ம கிளாஸ் நேம் அனிமலும் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க. ஸோ கிளாஸ் நேம் நம்ம கொடுக்கணும் அனிமல். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுக்கணும். இங்க ரெஃபரன்ஸ் வேரியபிள் நான் எக்ஸாம்பிளுக்கு சாரான்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஈக்குவல் டு நியூ. இங்க நியூங்கிற கீவேர்டு தான் வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர், இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. பாருங்க கிளாஸ் நேம் மாதிரியே இருக்கும், கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுத்தோன்னே வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் ஆகாதுங்க ஓகேங்களா. இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து நம்மளுக்கு நல்லு தான் இருக்கும் மெமரி. இப்போ நம்ம நியூ கீவேர்ட் ஒன்ஸ் கொடுத்த உடனே வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனே வந்துட்டு நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டரை வந்துட்டு கால் பண்ணுறோம் இமீடியட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ், ஆப்ஜெக்ட், மெத்தட் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு நியூ கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், எப்பயுமே கிளாஸோட நேம் வந்துட்டு கேப்ஸில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் மெயின் மெத்தட் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, எப்பயுமே வந்து கிளாஸோட நேம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்பர் கேஸ்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின் வந்து கேட்கலாம். இதுக்கு நேமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பாஸ்கல் நேமிங்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? அதே மாதிரி மெத்தடோட ஸ்டார்டிங் லெட்டர் பாத்தீங்கன்னா வந்துட்டு லோவர் கேஸ்ல தான் இருக்கும் ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா வந்துட்டு கேமல் நேமிங்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து ஒரு மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்றேன் ஓகேங்களா? பப்ளிக் வாய்ட் ஈட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ இங்க வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஹலோ ஓகேங்களா? இது வந்து ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்றேன். ஸோ எப்பயுமே வந்துட்டு மெயின் மெத்தட்குள்ள தான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா? ஸோ அந்த மெயின் மெத்தட்குள்ள ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? கிளாஸ் நேம் ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஈக்குவல் டு நியூங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க கிளாஸ் நேம் என்ன எக்ஸாம்பிள். ஓகே, ரெஃபரன்ஸ் வேரியபிள் எது வேணாலும் கொடுக்கலாம். நான் எக்ஸாம்பிள் சாராவே கொடுக்குறேன். ஈக்குவல் டு நியூங்கிற கீவேர்ட் தென் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து நான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மெத்தடை வந்து கால் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் வேரியபிள் டாட். ஸோ இந்த மெத்தடோட நேம் என்ன ஈட் இல்லைங்களா? டாட் ஈட். புரியுதுங்களா? இதுல பாருங்க நம்ம கிளாஸும் பார்த்தோம், அதுக்கப்புறம் மெத்தடும் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேஷனும் இருக்கு ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மெயின் மெத்தட் கூட தான் வந்து கிரியேட் பண்ணும் ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மெயின் மெத்தட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மெத்தட் வந்து கால் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த ஆர்டர்ல கொடுத்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மெயின் மெத்தட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க நான் இன்னொரு மெத்தட் வந்து இங்க கிரியேட் பண்றேன். பப்ளிக் வாய்ட் ரன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு சம்திங் நம்ம டைப் பண்ணலாம், ஹாய்னு கொடுக்கலாம் ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க நான் சாரா டாட் இந்த மெத்தடை வந்துட்டு கால் பண்ணுறேன் ஓகேங்களா? நம்ம எந்த மெத்தடை ஃபர்ஸ்ட் கால் பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரன் ஆகும், அதுக்கப்புறமேட்டு இந்த மெத்தட் ரன் ஆகும். ஸோ நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம் இப்போ ஓகேங்களா? டாட் ஈட் கொடுக்குறேன் இப்போ. ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் வந்து ரன் ஆகும், அதுக்கப்புறம் இந்த மெத்தட் ரன் ஆகும் ஓகேங்களா? நம்ம பார்க்கலாம். பாத்தீங்களா ஹாய் ஹலோ. ஸோ இந்த வீடியோவில் கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, மெத்தட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.